என்னடா ஆர்சிபி பதற அடிப்பானுங்க பார்த்தா சொந்த டீமே சதற அடிக்கிறானுங்க. இவனுங்க தோத்தாலே கத்துவானுங்க, ஜெயிச்சுட்டு வர இருக்கானுங்களே. ஐயோ அந்த பாடையெல்லாம் எடுத்து வச்சாச்சப்பா. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்த மேட்ச் உங்களை தூக்கி போடணும்ல. அடுத்த மேட்ச் நீ இருக்கணும்டா. அந்த பாடம் உனக்கு தான்டா. ஒரு மேட்ச் ஜெயிச்சு ஓவரா பேசாதீங்கடா. ஏண்டா கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடா பேசுனீங்க. மஞ்ச மாக்கான் அங்க ஏதோ ஒளிச்சு வைக்கிறீங்க. என்னது வெளியேடு இதுப்பா இது. ஓஹோ, எங்களை கலாய்க்கிறதுக்காக நீங்க கொண்டு வந்த லாலிபப்பா. ஆமாப்பா. இப்ப என்னப்பா பண்றது? எங்களுக்கு இந்த வருஷம் ஈசாலா கப்பு, உனக்கு லாலிபப்பு. என்ன கலாய்கிறான் தம்பி? இது ஒரு நிமிஷம் புடிங்க. பிடிச்சாச்சு. எங்களுக்கு இந்த 5 கப்பு இருக்குல்ல, அதை வச்சுக்கிறதுக்கு இடம் பத்தல. இது எங்களுக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கீங்க. வந்துட்டாங்கடா 5 கப்பு காம்படிட்டு வந்துட்டாங்கடா. எங்களுக்கும் ஒரு கப்பு இருக்கு சரியா? வந்துட்டாங்கடா. ஆர்சிபி உமன்ஸ் டீம் அடிச்ச கப் பத்திக்கிட்டு வந்துட்டாங்கடா. டேய் லேடிஸ் டீம் கூட கப் அடிச்சிச்சுடா. நீங்க எப்படா கப் அடிப்பீங்க? கப்பு காமெடியை விடவே மாட்டீங்களா நீங்க? இவ்வளவுதான் அடி வாங்குறீங்க நீங்க. உங்களை போன வருஷம் மே 18 அடிச்சும் பார்த்தாச்சு. இந்த வருஷம் மார்ச் 28 உங்களை அவுத்தும் பார்த்தாச்சு. இன்னும் ஏன்டா இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆர்சிபி கப் அடிக்கிறது எப்படா பாக்குறது? எங்க அப்பா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பத்தான் வெயிட் பண்ணது. என்னடா இதே 18 வருஷம் காமெடி ஒரே காமெடி பண்ணிருக்கீங்களா? ஏன்டா இப்படி பண்ற நீ? நாங்களாவது 18 வருஷமா நீங்க கப் அடிக்கன்னு சொல்லி தான் காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க 18 வருஷமா கப் அடிக்காம காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், கப்பு காமெடி மட்டும் வேண்டாம்னா சரி ரைட் ஓகே. ஆனா நீ வந்து வசமா மாட்டடா. இத்தனை வருஷமா கப் அடிக்காத டீம், அதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் ஆனது என்னடா பண்ண போறீங்க? இதுல ராயல் ஃபேன்ஸ். ஏண்டா உங்களை மாதிரியாடா நாங்க ஒரே ஒருத்தர் வந்து அடிக்கணும் அப்படின்றதுக்காக இவன் அடிக்கவே கூடாது, இவன் மட்டும் அடிக்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா? உங்களை மாதிரி ராயல் ஃபேன் இல்லடா, நாங்களாம் லாயல் ஃபேன்டா. சூப்பர் நல்லா காத்து இருக்கு. காத்துறா போடுவோம் பாத்துக்க. நீ என்ன முடிவு பண்றா? இன்னும் ஒரு லீக்ல இன்னொரு மேட்ச் இருக்குடா. உங்களை மாதிரி இந்த லீக் மேட்ச் எல்லாம் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்ல போய் எலிமினேட் ஆயிட்டு அதுக்கு வர டீம் நாங்க இல்லடா. பிளே ஆஃப்ல போனாலே கப்ப தூக்கிட்டு வர கெத்தான டீம்டா. அதுக்கு முதல்ல பிளே ஆஃப் போணுமாடா? எங்கள்ட்ட தான் அடி வாங்கி போயிடுறீங்க. ஏன்டா அப்படி பண்ற? ஒரு சீசன் அடிச்சுட்டு ஓவரா பேசாதீங்கடா. நாங்களும் அடிப்போம்டா. ஓஹோ, என்ன அடிப்பீங்க? அதான் இந்த லீக்ல இன்னொரு மேட்ச் இருக்குல்ல, அப்ப அடிப்பண்டா. ஓ அப்ப அடிப்பியா? பாக்குறேன்டா என்ன அடிக்கிறேன்னு பாக்குறேன்டா. என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனி கோலியுமே கை கொடுத்து கட்டி பிடிச்சி தானே போறாங்க ஜாலியா சமரசமா. பாக்க வந்து நீ என்ன ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க கிரவுண்ட்ல வந்துட்டு? போடா பேசாம. நீ வாங்கடா. நான் சொல்லிட்டா பிரீத்தி சிந்தா ஜெயிக்கும் தடவை. பஞ்சாப் தானே கப்பு. பிரீத்தி சிந்தா நெஞ்சினிலே ஊஞ்சலே நானங்கள் போயேச்சோ கோயல் பாக்குமே. ஐயோ நீங்களா? தல ஒரு நிமிஷம் எனக்கு கம்மு போட்டுக்கிறேன். போட போறீங்க? போட்டேன். டேய் எதுக்குடா அந்த கம்மு? அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் தூக்குங்களேன். தூக்கணுமா? என்னடா தூக்க முடியல? ஃபெவிகால் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இப்ப பாக்குறேன் எப்படி ஸ்டெம்பிட் பண்றீங்கன்னு. எதுக்குடா ஸ்டெம்பிட் பண்ண கூட ஃபெவிகால் போட்டுறீங்கடா? லைட்டா கால தூக்கணும் ஸ்டெம்பிட் பண்ணி விட்டுறீங்க. என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. போங்க. இந்த நல்லா இறங்கி ஆடுறா போடா. இறங்கியா? அடிக்க மாட்டேன். டேய் இறங்கி ஆனா 6 போடுறா. பரவாயில்ல, நான் இறங்காம இங்கேயே நின்னாடி சிங்கிள் தட்டிக்கிறேன் போதும். ஐயோ சொன்னா கேட்க மாட்டேன். இறங்கி ஆடுற தைரியமா போடா. அடிக்கலடா போடா. அப்படியா? இறங்கி இல்ல வேணாம், நான் இறங்க மாட்டேன். உஷாராயிட்டானா சரி. ஏடா பாஸ் பவுலர் போடுறான்டா, இப்போவாது தைரியமா போய் இறங்கி ஆடுறேன். இங்க பாருங்க, அவன் பாஸ் பவுலர் இருந்தாலும் சரி லூஸ் பவுலர் இருந்தாலும் சரி, நீங்க இங்க நிக்கிற வரைக்கும் நான் நவர மாட்டேன். நான் பின்னாடி தான்டா நிப்பேன். ஐயோ சொன்னா கேட்க மாட்டானடா. ஐயோ பாரு ஓவர் முடிஞ்சிருச்சு. அப்போ டேய் பாரு ஓவர் முடிஞ்சிருச்சுடா. அங்க மாறு போ. ஓவர் முடிஞ்சிச்சா? டேய் ஏன்டா கிரீஸ் விட்டு வெளில வர? உள்ளே நில்றா. ஏன்டா அவன் நான் ஸ்ட்ரைக்கர் அங்க வரணும்டா. நீங்க இருக்கிற வர ஸ்ட்ரைக்கர் இருந்தாலும் சரி நான் ஸ்ட்ரைக்கர் இருந்தாலும் சரி அங்கே நில்றா. நீ சொன்னா நவரவே மாட்டேன். இந்த இடத்துல நவரவே மாட்டேன். எது பண்ணாலும் நவர மாட்டேன். அங்க பாரு கீழே எறும்பு புத்து எறும்பு கடிச்சிட போகுது. பாத்தீங்களா, நான் நவரவே இல்ல. அவுட்டா? எப்ப அவுட்டு? அப்படின்னு அப்பவே அடிச்சு. என்னங்க மின்னல் தான் வேகமா வரும்னு சொல்லுவாங்க, நீங்க மின்னலோட வேகமா ஸ்டெம்பிட் பண்றீங்க. ஏண்டா எத்தனை மேட்ச் பாத்துருப்போம், எத்தனை ஸ்டெம்பிட் பண்ணிருப்போம். ஈஸிடா அதெல்லாம். ஆளை பார்த்தா 45 வயசுங்கிறாங்க, ஆனா பண்றதெல்லாம் பார்த்தா 25 வயசு மாதிரி இருக்கு. சபாஸ் பவுலே தல அவுட் ஆயிட்டேன். இந்த காலை கொஞ்சம் எடுத்து விட்டீங்கன்னா வெளில போயிடுவேன். வெளியே போயிருவியா? ஆமா. யோ அவுட் ஆன அப்புறமும் நீ பயப்படுற பத்தியா வெளியே போக கூடாதுன்னு? தூக்கி விடுறேன். போடா. கமான் பவுலே. அடுத்து யார் உள்ள வர போறது? ஏங்க நான் தண்ணி கொடுக்க வந்தேங்க உங்களுக்கு. கிரீஸுக்குள்ள வந்தாலே சும்மா அடிச்சிட்டு அந்த பயம் இருக்கணும். டேய் சிஎஸ்கே, உங்க டீமை பதற வைக்கிறதுக்கும் கதற வைக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட விராட் கோலி இருக்காரு. பத்தாவதுக்கு பிலிப் சால்ட் இருக்காரு. அது மட்டும் இல்லாம உயிர் வாழும் கல், அதாவது லிவிங் ஸ்டோன் இருக்காருடா. அந்த 3 பேரையும் நான் எடுத்துக்கிறேன்.
சிரிச்சுட்டு எடுத்து போயிட்டாங்க. டேய் உங்க டீமை செதற அடிக்கிறதுக்கும் சின்ன பின்னமாக்குறதுக்கும் எங்க டீம்ல கேப்டன் ருத்ராஜ், ராகுல் திரிபாதி, அது மட்டும் இல்லாம பினிஷர் ஜடேஜா இருக்காருடா. 3 பேரையும் நான் எடுத்துக்கிறேன். இது மறுபடியும் டேய் 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 பட்டிதரோட கேட்ச் புடிச்சு முடிச்சு விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. என்ன விட்ட? டேய் டேய் அப்புறம் அவனே மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்கறான்டா. புரா 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 புரா. டேய் என்னடா 2 கேட்ச் விட்ட? அங்க நான் எம்ஜிஆர் மாதிரி 2 வந்து விட்டுருவேன், 3வது பந்து தான் பிடிப்பேன். பால் வரும் திரும்ப கோல் எடுக்கறமா அவக்கம் பாரு. இது யாரு புடி? டேய் என்னடா 3 கேட்சையும் விட்ட? ஏன்டா இப்படி பண்ற? கேட்சா உடனே புடிச்சா அவங்க நமக்கு விளையாடுறதுக்கு ரன் வேணாமா, அடிக்கிறதுக்கு ஃபன் வேணாமா? அது 120 130 அவுட் ஆயிருவாங்க. டேய் அது நம்ம என்ன பண்ண முடியும்? டேய் இப்ப நீ விட்டதுனால அவனுக்கு 170 180 அடிச்சிருக்கானுடா. அதுக்கு நாம என்ன பண்றது? அவனே அடிப்பாங்க. ஏய் காஜி இருக்கு. தலைவா தலைவா நான் வந்து போறேன் குடிங்க. ஏய் நான் போறேன்டா. நான் போறேன் தலைவா. என்னடா நீ? தம்பி என்ன நெஞ்சு வலியா? இல்லங்க சாமி வேண்டிட்டுங்க. டேய் என்னடா தலையில அடிச்சுட்ட? அப்ப இருங்க அடுத்த பால் பாருங்க என்ன ஆகுதுன்னு. 6 4 டேய் டேய் ஏன்டா நீ விட்டுருந்தா அதாவது 1 2 3ன்னு 30 40 அவுட் ஆயிருப்பாரு அவரு. தூக்கி மண்டையில அடிச்சு பாரு. இப்போ கோவப்பட்டு ரிவெஞ்ச் மோட்ல இருக்காரு. 6 4 அடிச்சா என்ன பண்ணுவ நீ? இப்போ என்ன பண்றது? போடா நீ ஏன்டா நீ? அண்ணா நீங்களே வந்து போடுங்க. நான் வரேன். நான் போடுறேன். போடுறா போடு. ஏய் ஏன் மேல அடிக்கறாரா? மண்டையில அடிச்சிட்டு வெறியேத்தி விட்ட உடனே நவர் தோனி வரப்பல தோனி வரப்பல நவர் ஒண்ணே தான் சொல்ல நவர். ப்ரோ நான் தான் ப்ரோ தோனி. தோனி ஆளு நீ போட்டன வச்சிக்க. ஐயோ இந்த ஒரு வீடியோக்கு மட்டுங்க. சரி சரி ஓகே ஆரம்பிங்க. சக்குனு மேட்ச் ஆரம்பிங்க. थैंक यू. தம்பி நீ தான் நல்ல குட் டச்ல இருக்க. நீ ஆடுறா. ஏய் நீ பாடுறா. அவர் அடி சொல்றா. எங்க நீங்க அடிங்க. ஏய் நீ ஆடுறா. நீ தான்டா இது கரெக்ட்டா இருக்கும். ரன் அடி வடி. அவர் அடி சொல்றா. ஏங்க நீங்க அடிங்க. டேய் இவ்வளவு நேரம் விளையாண்டுருக்கல. உனக்கு தான் தெரியும் பிச்சு. போ அடி அடி அடி. அவங்க அடிக்க சொல்றானா? நீ என்ன அவர் அடிக்க சொல்ற? அவர் என்ன அடிக்க சொல்றாரு? என்ன பாய் மாதிரி என்ன கிறுக்கு மாதிரி ஆக்குறீங்க? போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க 2 பேரையும். போங்க. என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறான்? என்ன பண்ணோம் இப்ப நம்ம? ஒண்ணுமே இல்லையே. அவ்வளவுதானே. அவன் கூட அடிக்கணும். முன்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். என்னங்க நீங்க? என் நெஞ்சில் குடியிருக்கும் புவி வெப்பமயமாதலை வந்து தடுக்கிறதுக்காகவும் சுற்றுச்சூழலுக்கு உதவி தரும் ஒரு வகையில கிரிக்கெட் விளையாடும் பொழுது டாட் என்கின்ற பெயர்ல நிறைய பேர் வந்து மரக்கன்றுகள் கொடுத்திருக்காங்க. யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்றத வரிசையா பாப்போம். முதல் நபர் வாங்கப்பா. தம்பி ஸ்கூலுக்கு போலையா நீங்க? ஆப்பிள் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வந்தேன். மரக்கன்றுகள் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க. 2 3 4 8 8 மரக்கன்றுகள் கொடுத்திருக்கீங்களா? எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நன்றி தம்பி. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். நான் மரம். போங்க மைம் காமெடி எல்லாம் அங்க போய் பண்ணுங்க. நீங்க வந்து எத்தனை மரம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஒரே 4 தான். ஆனா 1 2 3 4 7 டாட் 7 மரங்கள் நான் கொடுத்துருக்கேன். 7 மரங்கள் கொடுத்திருக்கீங்களா? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சாருக்கு. அதனால மரத்தெல்லாம் வெட்டாதீங்க. மரத்தை முடிஞ்ச அளவு வைங்க. இது என்ன பேட் இது? ஸ்பெஷலா வந்து எனக்காக நானே மரத்தை பிடிச்சி வெட்டி வெயிட்லெஸ்ஸா செஞ்ச பேட் இது மாதிரி. ஒரு மரத்தை கல்லு போட்டுருக்கீங்களா? ஆமா. ஒரு மரத்தை பேட். ஓஹோ 7 8 பேட் இருக்கு வீட்டுல. சூப்பர். இந்த பணி வந்து உங்களை தொடரணும். அடுத்து நிறைய டாட் வைக்கணும். புரியுதா? அடுத்ததா இந்த நபரை பத்தி சொல்லணும் தேவையில்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கீழே பேர் போட்டுருவாங்க. நீங்களே வாங்க. வணக்கண்ணே. நீங்க இந்த இப்போ வந்து நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்க. ஆமா எந்த ஸ்டேஜா இருந்தாலும் 10 மரம் 10 மரங்கள் கொடுக்குறீங்களா? எல்லாரையும் விட அதிகமான மரங்கள் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. சோ ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 10 டாட் வச்சிருக்கீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தம்பி டாட் எல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் எத்தனை வேணா கொடுத்துக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி பின்னாடி நம்ம ரன் அடிச்சுக்கலாம். நீங்க டாட் வச்சு மரமும் கொடுக்குறீங்க, ரன்னும் அடிக்கிறீங்க. இந்த பணி தொடரட்டும். போங்க. ஈசாலா கப்பு நமக்கு தான். போய் வேணாம். ஏங்க இப்படி பண்றீங்க? சோ நீங்களும் சுற்றுச்சூழலுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு டாட் வச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. என்ன மரம் கொடுக்குறீங்க? தலை 2 மரம் கொடுத்துருக்காரு. சொல்லல தலை 2 மரம் கொடுத்துருக்காரா?